வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் கொட்டுக்காளி. இந்த படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அனபன், சூரி மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு PS வினோத்ராஜ். இந்த படத்தோட கதை, பாண்டி அவன் கல்யாணம் பண்ணிக்க இருக்கிற அவங்க அத்தை பொண்ணு மீனா வேற ஒரு பையனை லவ் பண்றான்றது தெரிஞ்சு அவனை மறக்க வைக்கிறதுக்காக மீனாவை பொண்ணு வீடும் பாண்டி வீடும் சேர்ந்து ஒரு சாமியார்கிட்ட கூட்டு போறாங்க. இப்போ மீனா அவள் லவ் பண்ற பையனை மறந்தாளா இல்லையா, அவளோட நிலைமை என்னாச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. என்னதான் பல மொழிகளில் சினிமா எடுத்தாலும் சினிமான்றதே ஒரு மொழி தான். அதை ஒருத்தரும் ஒரு விதமாக கையாள்வாங்க. பலர் கமர்ஷியலாகவும், ஒரு சிலர் யதார்த்தமாகவும், அதுவே இன்னும் சிலர் ரொம்ப இயல்பாகவும் கையாள்வாங்க. அந்த மூணாவது கேட்டகரியை சேர்ந்தவர் தான் டைரக்டர் PS வினோத்ராஜ். அவரோட ஃபர்ஸ்ட் படம் கூழாங்கல் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான படம். அந்த படத்தோட கதைன்னு பார்த்தா, ஒரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இடையில சண்டை நடந்திருக்கும். ஸோ பொண்டாட்டியை தேடி புருஷன் அவர் பையனை கூட்டிக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போவாப்ல. அந்த டிராவலில் அந்த மக்களோட வாழ்வியல், அவங்களோட பழக்க வழக்கம், அவங்க படுற கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் போகிற போக்கில் ரொம்ப இயல்பாக காமிச்சிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு படத்தை எடுத்த டைரக்டர் PS வினோத்ராஜ் நினைச்சிருந்தாருன்னா அடுத்த படம் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் நம்ம சொல்ல வேண்டிய கதைகள் இங்கே நிறையா இருக்குன்றதை உணர்ந்து நம்ம கிராமங்களில் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த படமாக எடுக்கணும்னு அவர் நினச்சதுக்காகவே நம்ம அவரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஊர் பக்கத்து காதல்னாலே ஏதோ வசியம் மாதிரி பார்ப்பாங்க. அந்த பையனை மறக்க வைக்க அந்த பொண்ணை ஒரு சாமியார்கிட்ட கூட்டு போய் மருந்து எடுக்கணும்னு சொல்லி அந்த ஆள் என்னென்னமோ பண்ணி எடுத்துட்டேன்னு கடைசியில் என்னத்தையோ ஒன்றத்தை காம்பாப்புல. இதெல்லாம் இன்னமும் ஊர் பக்கத்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை ஒரு படத்தில் சொல்லணும்னு முடிவு பண்ணி அவங்களோட அந்த பயணத்தை ஒரு படமாக காமிச்சு கடைசியில் ஓப்பன் கிளைமேக்ஸாக கொடுத்துருந்தது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கரெக்டான டிசிஷன். ஏன்னா அந்த 1.5 மணி நேரம் படத்தில் ஒரு 1.25 மணி நேரம் நம்ம அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறோம். அந்த ட்ராவலில் அவங்களோட பாஸ்ட் லைஃப் என்ன, அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இப்போ ஒருத்தரோட மனநிலையும் எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன உறவு, யாரெல்லாம் மனசு மாறுவாங்க, யாரெல்லாம் மனசு மாற மாட்டாங்க, இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது டைரக்டர் படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா படத்தை ஒன்று சுபமாக முடிக்கணும், இல்லை சோகமாக முடிக்கணும். இது ரெண்டும் படத்துக்கு பக்காவாக பொருந்தும். ஒரு சிலர் சுபமான கிளைமேக்ஸை விரும்புவாங்க, அதுவே இன்னும் சிலர் சோகமான கிளைமேக்ஸை எதிர்பார்ப்பாங்க. அதுவே ஓப்பன் கிளைமேக்ஸாக விட்டுட்டா அவங்கவுங்க எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓப்பன் கிளைமேக்ஸ் என்னை பொறுத்தளவுக்கு கரெக்டான டிசிஷன். அதே நேரத்தில் இந்த சினிமா மொழி ரொம்ப இயல்பாக இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு அருமையான படம், அதில் எந்த வித சந்தேகமும் வேணாம். என்னதான் நம்ம ஆடியன்ஸ் வித்தியாசமான படங்கள் பார்க்க விரும்பினாலும் இந்த மாதிரியான படங்களை தேட்டருக்கு வந்து பார்க்குற அளவுக்கான மைண்ட் செட் இன்னமும் நம்ம ஆடியன்ஸுக்கு வரல. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தேட்டருக்கு வந்து என்ன படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க, எங்கேயோ போய்கிட்டே இருக்கிறாங்க, இதை காமிக்கிறாங்க, அதை காமிக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, கிளைமேக்ஸ் சரி இல்லைன்னு சொல்லி அதுவே படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக்காக மாறிடுச்சு. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு லெஜெண்டரி பிளேயரை கொண்டு வந்து கரண்ட் டீமில் விளையாட வச்சு அவர் ஒழுங்காக விளையாட மாட்டாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பொக்கிஷம், அதை அப்படியே கொண்டு போய் வச்சிடணும். அவங்களுக்கு பார்க்கணுன்ற மைண்ட் செட் வரும்போது அந்த படத்தை போட்டு பார்ப்பாங்க. பார்த்த பிறகு அதுக்கப்புறமா சிலாவிச்சு பேசுவாங்க. இந்த படத்தில் அவங்க எடுத்த ஒரு டிசிஷனும் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. மியூசிக் வேணான்னு முடிவெடுத்தது, ஈவன் ப்ரொடக்ஷனோட பேர் வரும்போது கூட மியூசிக் போடாதது, ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு, விஷுவலாக அவங்க வச்ச ஒரு ஃப்ரேம்னு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் அவங்க ஒரு விஷயத்தையும் தத்ரூபமாக மேட்ச் பண்ணியிருந்ததெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதே மாதிரி விஷுவலாகவும் படத்தில் ஒரு ரா டோனை மெயின்டைன் பண்ணி உள்ளபடி காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் ஒரு கேரக்டர்ஸும் ஏன் இந்த ட்ராவலில் வராங்க, அதே மாதிரி அந்த ட்ராவலில் ஒரு 10 கேரக்டர்ஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கொடுத்துருந்தது. அதுவும் ஒரு சில கேரக்டர்ஸை சுச்சுவேஷன் மூலமாக நம்மளை என்டர்டெயின் பண்ண வச்சுருந்தது. இது எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங்கே சூரியோட கெரியர்லேயே அவர் ரொம்ப இயல்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இந்த படத்தில் தான். அதுவும் இன்டர்வல் பிளாக்லாம் ஒரு பீக்குக்கு போயிருப்பாப்புல. அதெல்லாம் அவரோட தி பெஸ்ட்டு. அதை விட அனபனோட பெர்ஃபார்மன்ஸு வேற ரகம். இந்த தமிழில் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அமுக்குனி, கல்லுனி, வீம்பு பிடிச்சவ, திமிரு பிடிச்சவ, வைராகியம் பிடிச்சவன்னு. இந்த வார்த்தைகள்லாம் அந்த கேரக்டருக்கு பக்காவாக பொருந்தும். அதுவும் அவங்களுக்கு படத்தில் ஒரே ஒரு டைலாக் தான், ஆனால் படம் முழுக்க அவங்க கண்ணும் முகமும் பல டைலாக்ஸ் பேசும். அந்தளவுக்கு தீயான பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒருத்தரும் நல்லா நடிச்சாங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த கொட்டுக்காளியும் இதை இயக்கிய இயக்குனர் PS வினோத்ராஜும் இந்த ஹோல் டீமும் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்.
ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பிள்ளைங்க தட்டி விட்டீங்கன்னா போட விஷயம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல படங்களா வெப்சைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.